Hi guys, welcome back to our channel House of Fashion Tailoring. So ரொம்ப சாரி இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு. ஸோ இனிமேல் கிளாஸஸ் வந்து ரெகுலராக வரும். இந்த கிளாஸ் வந்து நமக்கு சாம்பிள் ப்ளவுஸ் கட்டிங், அதாவது உங்கள்கிட்ட ஒரு சாம்பிளான ப்ளவுஸ் இருந்தால் போதும் எப்படி பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 பார்ட்டாக அந்த வீடியோ வரப்போகுது. 4 பார்ட்லேயும் 2 பார்ட் வந்து கட்டிங் வீடியோ, 2 பார்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும். ஸோ பிளான் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து 4 பார்ட்டு தான் தேவை. ஸ்லீவ், பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஹிப் பட்டி. ஓகேங்களா? அதாவது இப்போ நான் பட்டி ஸ்டிச் பண்ணுறது இந்த 4 பார்ட்டு தான் நமக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் என்ன பார்ட் வரும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஆர்டராக ஸ்லீவு, அதுக்கப்புறம் பேக், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் பட்டி ஸ்டிச் பண்ணுவோம், கட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆம் ஹோல், 2 ஆம் ஹோலையும் சேர்த்து வச்சு ஒரு பின், 2 ஷோல்டரை சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கணும், ஏன்னா நகராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது 2 தான் நமக்கு முக்கியம். இந்த ஷோல்டர் ஜாயினிங் சைடும் அண்ட் வந்து அடுத்தது நம்ம ஆம் ஹோல் வந்து நம்ம ஜாயின் பண்ணி அங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பெல் பின் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வரும், மார்க் பண்ணும்போது. இப்போ வந்து கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, நம்ம கிளாத்தை வந்து அகலம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த சைட் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 நம்ம கிளாத்தை வந்து மடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மடிப்பு பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி ஓப்பன் சைடு, அதாவது ஒரு சைடு மடித்து ஒரு 2 சைடு வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 மடிச்சுக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த 4 பீஸ் இருக்கான்னு நீங்கள் கரெக்டாக நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 4 பக்கம் மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம கைவாக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸ் வந்து ஏற்றும் இறக்கும்னு சொல்லிட்டு எட்ஜ் கம்மியாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம ட்ரிம் பண்ணி விடணும், அதுக்காக இந்த கோடு நான் போட்டுக்கிறேன். இப்போது நான் ஸ்லீவை எப்படி கிளாத்தில் வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ மடிப்புக்கு உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்க, உங்கள் சாம்பிள் ப்ளவுஸில் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்காங்களா, 2 இன்ச் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம சாம்பிளை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்க போகுது. ஸோ என்னோடய சாம்பிள்ஸில் வந்து 1 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து 1 இன்ச் விடுறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கேல் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கோடு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம கிளாத்தில் வைக்கணும்னு பாருங்கள். இருக்கிறதுலேயே ஸ்லீவ் கட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஸ்லீவை வந்து நான் எப்படி அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் மடிப்பு பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ண மார்க்கிங் மேலேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக, அதாவது ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு ஆவரேஜான இதில் இழுத்து பிடிக்கணும். ஓகேங்களா? இழுத்து பிடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு சீம்காக, ஓகேங்களா, சீம்காக நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் அங்கே மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறத்து ஆம் ஹோல் சைடு அதே மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ஆக்சுவல் சைஸ்கிட்ட ஒரு மார்க், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் இதில் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 மார்க் தாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ அதில் எப்படி வளைவு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி வளைவு போட போகிறோம். ஸோ நம்ம சாம்பிளை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குங்கிறங்காட்டி நம்ம சாம்பிள்ஸில் எப்படி வளைவு இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் வளைவு எடுக்கணும். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சு, அது வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ண மார்க்கிங், அதாவது சீமுக்கு விட்ட மார்க்கிங் மேலே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அந்த நம்ம ஆக்சுவல் சைஸ்கிட்ட இருந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு எஸ் பெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? எஸ் பெண்ட். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நார்மல் மீடியம் ஒரு 34, 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த எஸ் சைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேசிக் மட்டும் தெளிவாக பார்த்துப்போம். சீம்காக இதில் நம்ம வந்து இன்ச்சஸ் விடணும், ஏன்னா நம்ம சீம் விட்டு தைச்சாதான் நம்ம பாடி லூஸ் ஆனாலும் ஓகே, இல்லை டைட் ஆனாலும் நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இது வந்து தேர்டாக நம்ம சீம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சஸ் வந்து கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா அளவு. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா அளவு விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கிளாத்தை கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எப்படின்னா, நம்ம எப்படி கட் பண்ணுறோம். நம்ம மார்க் பண்ணது மேலே கட் பண்ணுறோம், ஓகே.
நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு கேப்பில், அதாவது நம்ம வெட்டும்போது ஒரு துண்டு ரைட் சைட்லேயும் ஒரு துண்டு லெஃப்ட் சைட்லேயும் விழுகணும். அப்படி கட் பண்ணணும். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7.5 இருக்கும். அதே மாதிரி சாம்பிள்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா 7.5 நமக்கு இருக்கும். ஓகேங்களா. கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறதுல வந்து நம்ம என்றைக்கும் தப்பு கிடையாது. செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்குது ஸ்லீவ். ஸோ நம்ம மடிக்கும் போது ஒரு சைட் மடிப்பு இருந்துச்சு இல்லையா, அந்த மடிப்பை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவ் இப்போ வந்து தனித்தனியாக ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக பிரித்து காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்லீவை பிரிக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்லீவோட கட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே இருக்கும். ஸோ நம்ம சென்டரில் நாட்ச் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா. நாட்ச் போட்டாச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணணும் இல்லையா, அதை அப்படியே திருப்பி, அதாவது அதை அப்படியே திருப்பிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்படி வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மெத்தடை நான் சொல்லித்தர போகிறேன். கட்டிங் மெத்தட் நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணும்போது கிளாத்தை எப்படி போடுறதுங்கிறதுல தான் உங்களுக்கு கிளாத் சேவிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீம்காக, அதாவது மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சஸ் கொடுத்துக்காங்க. லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1 or 1.5 கொடுத்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு அதில் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் எக்ஸஸ் வந்து கட் பண்ணலை, ஏன்னா அது கரைப்பகுதி இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து நான் மார்க் பண்ணலை. ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தை வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. மேக் ஷூர் யூ ஹேவ் த பர்ஃபெக்ட் சாம்பிள் வந்து கரெக்டாக இருக்குதான்னு உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும். உங்கள் சாம்பிள்ஸும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற டெய்லர் கடையில் கொடுத்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா கூட நீங்கள் உங்களோட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும். ஸோ நான் இதில் காட்டியிருக்க மாதிரி நீங்களும் லைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சுட்டிங்கனாவே எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அயர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர்கிட்ட வந்து ஆக்சுவல் அண்டு சீமுக்கு வந்து 1/2 இன்ச் கொடுக்கணும். நம்ம ப்ளவுஸில் எந்த அளவு இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சஸ். ஓகேங்களா. நம்ம 4 பக்கம் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் சைடு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 2வது சைடு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஆம்ஹோல் ஆக்சுவல் சீம். ஓகேங்களா. ஆக்சுவல் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் சீமுக்கு 1/2 இன்ச்சஸ். நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சஸ் கொடுத்தா போதும். ஃபோல்டிங் மட்டும் 1 or 2 கொடுப்போம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலையும் சீமையும் எந்த மாதிரி நம்ம பேட்டர்னு டயக்ராம் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த டயக்ராம்ஸ். ஸோ கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ண எடுத்துக்கிட்டேன். 2 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், கேள்வி வந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நெக்குக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கலையா, நம்ம நெக் வந்து சீம் கொடுத்து தானே தைக்கணும், நீங்கள் தான் சீம் கொடுக்காம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ 3/4 இன்ச்சஸ் வந்து நம்ம ஷோல்டர் பக்கத்தில் மார்க் பண்ணணும். ஷோல்டர் பக்கத்தில் 3/4 இன்ச்சு நம்ம வந்து நெக்குக்கும் ஷோல்டர் அட்டாச்சுக்கு, அதுக்கப்புறமா ஹோல் சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்லீவில் எப்படி நம்ம 1/2 இன்ச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆம் ஹோல் கிட்டேயும் நம்ம 1/2 இன்ச்சஸ் கொடுக்கணும். மொத்தமாக நான் 3/4 இன்ச் வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. புரியலன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை. ஸோ நம்ம கொடுத்த அந்த சீம் கிட்ட ஆட் பண்ணி விட்டுட்டு நெக்குக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதுதான் பேசிக்கான பேட்டர்ன்ஸ். ஓகே. நம்ம நெக்கோட வந்து லென்த் அண்ட் வித் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 இன்ச், அதாவது ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து 1 இன்ச் கொடுத்துட்டு கையிலேயே ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கையில் ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் ஹோல்ஸ் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆம் ஹோலுக்கும் நம்ம வந்து 1 தான் வைக்க போகிறோம். ரொம்ப பாடியாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் நம்ம 1.25 or 1.5 இன்ச் எடுத்துப்போம். ஸோ இவங்க வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க அப்படிங்கிறனால வந்து நான் 1 இன்ச் எடுத்துகிட்டு
ஆர்ம் ஹோல்ஸ் கர்வ் ஸ்கேலை வச்சு நான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து ஆக்சுவல் சைஸை அணைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சீமுக்கு கொடுக்க வேண்டிய சீம்ஸ் 2 inches கொடுத்துட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுவோம். ஓகேங்களா? சீம் கொடுத்ததை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணணும். பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நம்ம க்ராஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக வராது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம நெக்கு கட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப ராங். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இதெல்லாம் சுற்றி கட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணணும். ஒவ்வொருத்தர் ஸ்டிச் பண்ணும்போது கூட கட் பண்ணிக்குவாங்க, அது நாட் அ ப்ராப்ளம். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து நெக்கு கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தப்பாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஓகே, புரியல அப்படின்னா இதே மெத்தடில் நான் இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எது ஈஸியாக இருக்கோ, எது யாருக்கு புரிஞ்சிருக்கோ அவங்க அந்த மெத்தட்ஸை எடுத்துக்கலாம். இதோட கண்டினியூ வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை. See you. Take care.